சீதா நம்ம மாமா இப்படி இருக்கிறாரு, நம்ம ஒரு அருண் கூட நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு அப்படின்ட்டு சொல்லி மனசில் கவலையில் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் கேட்குறப்ப அந்த பொண்ணு ரொம்பவே மனசில் என்னமோ கவலையை வச்சுட்டு மன அழுத்தத்தில் இருக்குது. அதனால் அந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு, இனிமேல் இப்படியே இருந்துச்சுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் அந்த பொண்ணோட மனசில் என்ன கவலை இருக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சு நீங்கள் அந்த பொண்ணுக்கு சரி பண்ண பாருங்கள். அவங்களுக்கு உடம்பு வியாதி ஒன்றும் கிடையாது, மனவியாதி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் மீனாவும் அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மீனாவோட அம்மா போய் முத்துக்கிட்ட எப்படியாச்சும் கேட்டு சம்மதம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி ஆசைப்படுறப்ப ஸ்டாண்டுக்கு போய் பார்க்குறாங்க. வீட்டுக்கு வர சொல்லாட்டி என்னன்ட்டு ஸ்டாண்டில் போய் சத்யாவும் அவங்க அம்மாவை பார்க்குறப்ப என்ன திடீர்னு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான் முத்து. இல்லை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா, ஃபோன் பண்ணிட்டு நான் வீட்டுக்கே வந்திருக்கணும்ல, அதுக்கு ஏன் இவ்வளோ தூரம் வெயிலில் வராட்டி என்ன அப்படின்னு சொல்லி முத்து கேட்க, இல்லை கொஞ்சம் சும்மா தான் அப்படின்னு சொன்னோடனே, சரி சொல்ல வந்ததை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சீதா வந்து இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கா, அதனால அவளுக்கு மனசுக்கு பிடிச்சவொன்னு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, அத்தை நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து கேட்கவே தேவையில்லை, நான் எனக்கு வந்து சீதாவுக்கு நல்ல மாப்பிள்ளையாக தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் தப்பே கிடையாது, அவன் நல்லவனாக இருந்தால் நானே இப்போ கல்யாணம் பண்ணி வச்சுருவேன். இப்போ அப்பாட்ட கூட சொன்னேன், அப்பாவும் அதே தான் சொல்கிறாரு. அவன் வந்து பின்னாடி சீதாவுக்கு குடைச்சல் கொடுத்தானா என்ன பண்ணுறது, கொஞ்சம் பொறுமையாக பார்த்து செய்வோன்னு சொல்லி சொல்கிறாரு. நான் என்றைக்குமே அப்பா பேச்சு கேட்குறவன் தானே, நான் கரெக்டாக அப்பா வந்து இப்படி சொல்கிறதுனால நான் என்ன பண்ண முடியும், நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, மாப்பிள்ளை நான் சொல்கிற வரதை கொஞ்சம் ஏதாச்சும் காது வச்சு கேட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு. ஏங்க அத்தை சீத்தை ஏதாச்சும் பண்ணிக்குவான்னு நீங்கள் பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி முத்து கேட்க, அப்படியெல்லாம் இல்லைங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீங்கள் என்னமோ சொல்ல வரீங்க, ஆனால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சீதா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, அவள் எதுவுமே நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறான். ஆனால் வந்து டாக்டர் சொன்னதை சொல்லவே விடாமல் முத்து தடுத்துட்றா. அப்படி சத்யாவும் பேச வர்றப்ப, என்ன சத்யா நீ என்ன பெரிய மனுஷன் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டு சத்யா வாயை அடிச்சிட்றாங்க. சரி நீங்கள் கிளம்புங்க, இதை பற்றி பேசுறதா இருந்தால் தயவு செஞ்சு பேசாதீங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. முத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, என்னடா முத்து அவங்களும் வந்து இவ்வளோ தூரம் கேட்குறாங்கல்ல, ஏன் செஞ்சு வச்சா தான் என்ன, அவனும் நல்லவனாக தானே தெரிகிறான், வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீதாவை நல்லா தான் பார்த்துக்குவா அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் தான் கம்முன்னு பேசாமல் இருங்கடா, உங்களுக்குள்ள ஒன்றும் தெரியாதுன்னு எல்லோரும் வாயை அடக்கிட்டு முத்து இருக்கிறான். வீட்டில் போய் மீனாக்கிட்ட கேட்குறான். மீனா நீ தானே உங்கள் அம்மாவை சத்யாவை ஸ்டாண்டுக்கு அனுப்பிச்சுட்டேன் என்கிட்ட பேச சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னோடனே, இல்லை நீ எல்லாமே ஒன்றுமே தெரியாதவளாட்ட தான் நீ நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட சண்டைக்கு போகிறேன். நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை எதையுமே சந்தேக பார்வையிலே பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறான். நீங்கள் குடும்பமே என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, ஒன்றுமே புரியல, என்னை விட்டுட்டு அவன் சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது நடக்கவே நடக்காது அப்படின்னு மீனாட்ட வாக்குவாதம் பண்ணுறான். மீனா உங்கள்கிட்ட எதுவுமே நான் பேச முடியாது அப்படின்ட்டு, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்கள் கை கால் முகம் கழுவிட்டு வாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறான். விஜயா நீத்துவை மனோஜ் கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவி பார்க்குற மாதிரி போய் பேசி பார்க்குறப்ப அவளுக்கு வந்து ரவியை தான் பிடிச்சிருக்கிறதுங்க தெரிஞ்சுக்குது. என்னடா இவன் வந்து நம்ம இவளுக்கு மனோஜ் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறப்ப ரவிக்கு ரூட் போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே ஸ்ருதிக்கிட்ட ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு விட்றான். இப்போ நம்ம மனோஜ் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான்ல, அதனால் எப்படியாச்சும் ரவியை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக விடக்கூடாதுன்னு பிளானில் ஸ்ருதிக்கிட்ட சொல்லி ஸ்ருதியும் கூப்பிட்டு அவங்க அம்மாட்ட ரவியை கூப்பிட்டு பேச வைக்கிறப்ப, நீ தான் சொல்லி கொடுத்தியன்ட்டு ரவிக்கும் ஸ்ருதிக்கும் சண்டையை மூட்டி விட்டுட்டு அந்த சண்டையில் விஜயா குளிர் காஞ்சிட்ருக்கிறான். விஜயா ரோஹிணியும் மனோஜும் பிரிக்கிற ஐடியாவை சுற்றிட்டு இருக்கிறான். ஆனால் ரோஹிணி வந்து எப்படியாச்சும் இந்த பணத்தை வச்சு தான் விஜயா மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு ஸ்டோர் ரூமில் நல்லா வருமானம் வர்ற மாதிரி ரோஹிணி பண்ணி கொண்டு வந்து பணத்தை காட்டுறாங்க. அந்த பணத்தை காட்டினோடனே அன்றைக்கி செயின் வாங்கி கொடுத்தா இன்றைக்கி ஸ்டோர் ரூமில் இவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மனசு கொஞ்சம் மாறுற மாதிரி தெரியுது. ஆனால் மனோஜ் வேறு வாய் பேச முடியாமல் இருக்கிறனால அவன் எதை சொன்னாலும் ரோஹிணிக்கு சாதகமாக சொல்கிற மாதிரியவே இவன் விஜயா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். என்றைக்கு ரோஹிணி அந்த செயின் மேட்டரில் சிக்கி சின்னாபின்னமாகி விஜயா கிட்ட மாட்ட போகிறான்னு தெரியல. முத்து போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு ஒரு அம்மா குறுக்க வந்து விழுந்து என் பொண்ணை வந்து காப்பாற்றுக்கன்னு சொல்லி முத்துக்கிட்ட கேட்குறப்ப என்னென்னு போய் பார்க்குறப்ப அந்த பொண்ணும் பாய்சன் குடிச்சிருது லவ் ஃபெயிலியரில். அதை கொண்டு போய் சீதா இருக்கிற ஹாஸ்பிட்டல்லையே சேர்த்தி டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அழுகிறப்ப முத்துக்கும் மனசு கொஞ்சம் இளங்குற மாதிரி தெரியுது. இப்படியே நம்ம சீதாவில் ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறது. அந்த பொண்ணோட அம்மா வந்து
அந்த முத்துக்கிட்ட கெஞ்சறான், என் பையன்கிட்டையும் என் வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லுங்கள், அந்த லவ் பண்ணுற பொண்ணை ஏன் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி நீங்கள் தான் வந்து என் பொண்ணை உயிரை காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் வந்து எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சறான். மீனாவும் சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லி சொல்லுங்கள், லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலாக ஒரு மாதிரி பேச, முத்துவும் அவன்கிட்ட டே தம்பி, நீங்கள் அந்த பொண்ணு என்ன விருப்பப்படுறாலோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறான். மீனா வந்து, நீங்கள் இப்படியே இருங்க, சீதாலும் இது மாதிரி ஒரு நாளைக்கு பண்ணானா அப்போ தெரியும் அந்த உயிரோட மதிப்பு, கொஞ்சம் கூட மனசிலக்கம் இல்லாமையே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துக்கிட்ட பேச, முத்து எதையுமே சொல்லாமல் கிளம்பிட்டு சீதா இருந்துட்டு, மாமா நீங்கள் வந்து ஒரு உயிரை காப்பாற்றிருக்கிறீங்க, ரொம்ப மிக்க நன்றி மாமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சீதா அப்படின்னே, நான் இந்த மாதிரி தப்பு எதுவும் செய்ய மாட்டேன், நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் பேரை நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி சீதா சொல்கிறாங்க. சீதாவோட நல்ல மனசு முத்து மனசு மாதிரி அருணுக்கே சீதாவை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லாயிருக்கும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.